திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 படைக்கப்பட்டதே உங்களுக்காகத்தான். கஷ்டப்பட்டு ஏறி வந்த மீனராசிக்காரர்கள் உச்சி படிக்கட்டுக்கு போயாச்சு. இந்த வருஷம் நீங்க அந்த பெனிஃபிட் என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த 8 குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெரும் பணத்தை தருகிறார். 8ஆம் இடம் என்பது அசட். சீரா பெருவியாதிகள் யாருக்காவது இருந்தா அந்த நோயெல்லாம் சரி பண்ணிடுறார் இந்த சனி பகவான். 10ஆம் இடம் என்பது என்ன? 10ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில். அந்த தொழில்ங்கிற இடத்துல குரு பகவான் தொழிலுக்குடையவர். தொழில் ஸ்தானத்தையே பார்க்கும் பொழுது ஒன்னு வேலை மேல இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேல தான். ஸோ அப்போ அந்த அளவுக்கு பிஸி ஆக்கிடுவார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய இன்பம், கேளிக்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதெல்லாம் அப்புறம் சார், அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் 2. ஸ்கோப் நம்பர் 1 என்ன? எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணணும், அதுதான் ஸ்கோப் நம்பர் 1. அந்த மாதிரி ஆக்கிடுறார். இப்போ 5ஆம் இடம் என்பது புகழ், பெயர், யோகம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ராஜாவாக்கி அழகு பார்க்கிறார் சந்திரன். இந்த குரு பகவான் சும்மா ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. இந்த சனி பகவானும் சும்மா ஆள் கிடையாது. 7 10 பாரின் கொண்டு போறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களை. ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் பாரின் படிக்கணும். மீனராசிக்காரர்கள் ஜனவரி பிப்ரவரியில் பக்கத்தில் எங்கே மலேசியா, சிங்கப்பூராவது போவீங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே செய்த பழைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக அது மீண்டும் தொடராமல் பார்த்துக்கணும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 படைக்கப்பட்டதே உங்களுக்காகத்தான். ஏனென்றால் 2026 மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு விஷயம் எல்லாம் நடக்கப் போகிறது. நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய கட்டிடம் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள எல்லாரும் எனக்கு கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. மிக உயர்ந்த கட்டிடம் எல்லாம் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவைதான். மிகப்பெரிய பேரரசன் எல்லாம் ஒரு காலத்திலே பாலுக்கு அழுத குழந்தை தான். எதுவுமே ஒரே நாளில் நடந்துடாது. எதுவுமே ஷனை பந்தகா, ஷனை கந்தகாங்கிறான். ப்ராசஸ் பை ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னுக்கு வர முடியும். கஷ்டப்பட்டு ஏறி வந்த மீனராசிக்காரர்கள் உச்சி படிக்கட்டுக்கு போயாச்சு. இந்த வருஷம் நீங்கள் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண போகிறீங்க. நான் சொல்லுவது மிகை அல்ல, தரவுகளோடு பேசுகிறேன். எப்படி? ராசியில் சனி பகவான், ஆமாம். ஜென்ம சனி பேட் பாய், ஆமாம் பேட் பாய் தான். ஆனால் அந்த ஜென்ம சனிக்கு ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, சனி 10 பார்த்துட்டா, நான் தனுசுக்கு சொன்னேன், மிதுனத்துக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சனி 10 பார்த்துட்டாருன்னா அவர் உலக புகழ் பெற வைப்பார். யாருக்கெல்லாம் சனி 10ஓடு தொடர்பு, கூகுள் பண்ணி பாருங்கள். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தால் உலக புகழ் பெறுவீர்கள் என்பது சாஸ்திரம். பெரும்புகழ் பெறுவீங்க, பிரபலமாவீங்க. அப்போ 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் கம்பெனி பிராண்ட் ஆகுது. நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனி பிராண்ட் ஆகுது. அடுத்து 10 குடைய யார்? குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? கேந்திர பலம் என்று பெயர். அப்போ அந்த கேந்திர பலம் பெற்ற இந்த குரு பகவான் பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது அசட்ஸு, 8ஆம் இடம் என்பது சொத்து, இதெல்லாம் 8ஆம் இடம். இந்த 8 குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெரும் பணத்தை தருகிறார். 8ஆம் இடம் என்பது அசட்ஸ். அப்போது இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். குரு பகவான் என்ன பண்ணுறாரு? ஆயுஷை ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னது ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரா? ஆமாம். ஆல்ரெடி சனி பகவான் ராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு கன்ஃபார்ம் பண்ணார். இவர் ரீகன்ஃபார்ம் பண்ணுறார். கன்ஃபார்ம் என்ன பண்ணார்? இனிமேல் உங்களுக்கு ஆயுளுக்கு ஆபத்தில்லை. மீனராசிக்காரர்களுக்கு தீரா பெருவியாதிகள் யாருக்காவது இருந்தால் அந்த நோயெல்லாம் சரி பண்ணிடுறார் இந்த சனி பகவான். இப்போ குரு பகவானும் அதை மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணுறார். குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை, தன் சொந்த வீட்டை பார்க்குறார். 10 கூடைய இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ தொழில் நல்லா வரும். சூப்பராக டெவலப் ஆகிட்டீங்க. நீங்கள் வாழ்க்கையில் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யூ டெவலப்டு. உங்களுடைய வாழ்க்கை வேகமாக செல்லப்போகிறது. 10ஆம் இடம் என்பது என்ன? 10ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில். அந்த தொழிலுங்கிற இடத்துல குரு பகவான் தொழிலுக்குடையவர். தொழில் ஸ்தானத்தையே பார்க்கும் பொழுது ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ அப்போது அந்தளவுக்கு பிஸி ஆக்கிடுவார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய இன்பம், கேளிக்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதெல்லாம் அப்புறம் சார், அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் 2. ஸ்கோப் நம்பர் 1 என்ன? எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணணும், அதுதான் ஸ்கோப் நம்பர் 1. அந்த மாதிரி ஆக்கிடுறார்.
அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்தை பார்த்தவர், அடுத்ததாக 1ஆம் இடத்தை இப்போ ஜூன் வரைக்கும் எப்படி போகுது 10 ஏற்கனவே சனி 10 பிராண்ட் பண்ணிட்டார். இந்த பக்கம் என்னடானா இவர் பார்த்துட்டார், 10 குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ இது ஒரு பக்கம் தொழில் வேறு டெவலப் ஆகுது. குரு பகவான் சேல்ஸை பார்த்துக்கிறார், சனி பகவான் பிராண்டிங்கை பார்த்துக்கிறார். சனி பகவான் 10 பிராண்ட் பண்ணுறார், உலக புகழ் கொடுக்குறார். குரு பகவான் 10 சேல்ஸ் கொடுக்குறாருன்னா நிறைய லீட்ஸ் கொடுக்குறாரு. ரொம்ப இன்ஸ்டா பாஷையில் தான் பேசணும். ஸோ இப்போ நிறைய லீட்ஸ் கொடுக்குறாரு யார்? குரு பகவான். இதெல்லாம் பண்ணுறாரு. இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் தருகின்ற பலனை தொடர்ந்து அடுத்து 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்போ? இந்த ஜூன் மாதத்திலே குரு பகவான் 5th பிளேஸில் உச்சமடைகிறார். சந்திரனுடைய வீடு. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மீனராசிக்காரர்களுக்கு சந்திரனை போன்றதொரு தெய்வம் யாரும் இல்லை. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே. எது? 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இது மாதிரி ஒரு நல்ல நேரம் இந்த உலகத்திலே இது கிடையாது. பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுன்னா, அப்போ 5ஆம் இடம் என்பது புகழ், பெயர், யோகம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ராஜா வாக்கி அழகு பார்க்கிறார் சந்திரன். அவ்வளோதான். இனிமே எல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டார். இப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஐ பார்க்கிறார், 11 பார்க்கிறார், உடம்பை பார்க்குறார். குரு பகவான் ஹெல்த்தை பார்க்குறார், உடம்பை பார்த்துறார். உடம்பை பார்த்தோன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போகுது. யாருக்கெல்லாம் மீனராசிக்காரங்க ஐயோ ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டேனே, என் உடம்பு வீணாக போச்சு, கவலைப்படாதீங்க, குரு பகவான் உடம்பை பார்த்துட்டார். எவ்ரிதிங் வில் பிகம் நார்மல் அண்ட் ஆல் ரைட். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஒன்றை பார்த்த குரு பகவான் ஒன்றை சரி செய்து விடுகிறார். உடம்பை சரி பண்ணிடுறாருங்க, சும்மா கிடையாது. இந்த குரு பகவான் சும்மா ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. இந்த சனி பகவானும் சும்மா ஆள் கிடையாது. 7 10 ஃபாரின் கொண்டு போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் ஃபாரின் போயிடுவீங்க. மீனராசிக்காரர்கள் ஜனவரி பிப்ரவரிலாம் பக்கத்தில் எங்கே மலேசியா சிங்கப்பூராவது போவீங்க. காரணம் என்னவென்றால் குரு 7 பார்த்துட்டார். பார்த்த ஆள் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆள். அப்போது என்ன ஆகிடுது? பறக்குது. அப்போது குரு பகவான் தருகிறேன். இப்போது பிரச்சனை வந்தால் என்னன்னு வரும்? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பிரச்சனை வரும். இந்த ராகு என்ன பண்ணுவார்? பழைய கேஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுவார். பழைய கேஸ், ஏதேனும் ஒரு தேவையில்லாத கேஸ், தேவையில்லாத பிரச்சனை, இந்த எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுவார். 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே செய்த பழைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மீண்டும் தொடராமல் பார்த்துக்கணும். எல்லாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் 6 வரைக்கும் தான். அதோட அதுவும் ஒழிஞ்சுவிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த மீனராசிக்காரர்கள் பெரும்புகழை அடைய போகிறீர்கள். சாம்ராஜ்ய யோகம்னு பேர். சாம்ராஜ்யம், ராஜ்யம், சௌபாகியம்ங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே சாம்ராஜ்ய யோகம் வருகிறது. 5ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் பெறுவதும் ஒன்றுதான், அரசனாக்கி அழகு பார்ப்பதும் ஒன்றுதான். மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்டம். அசலானது, ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை